சவுத் இண்டியன் கறி மாதிரி இல்லாமல் நார்த் இண்டியன் ஸ்டைலில் கொஞ்சம் க்ரீமியாக ஒரு டொமேட்டோ சிக்கன் பண்ணலாம். அரை கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், 5 இல்லை 6 பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொடிசாக வெட்டணும். 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு, அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிளகாத்தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 3 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் இல்லாட்டி நெய், அதில் பொடிசாக வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும். வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு பொடிசாக வெட்டின தக்காளி எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் பண்ணுறவங்களுக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தக்காளி வேகிற வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் அப்படியே விட்டால் தக்காளி ஓரளவுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் எல்லா மசாலா பவுடரையும் அதோடு சேர்த்து நல்லா கலந்து மறுபடியும் மூடி வச்சிடலாம். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் மசாலா பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மூடி போட வேண்டாம். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கிலோ அளவுக்கு கோழி சேர்த்துக்கலாம். கோழியை மசாலாவோடு நல்லா கலந்து மூடி போட்டு வேக விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சிக்கன் வேகும்போது தண்ணி விடுன்றதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே சமைக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதோட அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை சேர்க்கணும். அதோட கொஞ்சமாக தண்ணி,
1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி ஊற்றுறதுல தான் இந்த கிரேவி வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். அரைச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே சவுத் இந்தியன் ஸ்டைலில் கறி செய்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு ஒரு நாள் இதை செய்து பாருங்கள். எல்லா வகையான ரோட்டியோடையும் நல்லாயிருக்கும், புலாவ் வெரைட்டிஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும்.